மாநகராட்சி செய்திகள் நிறைய சொல்லணும். நம்முடைய அமைச்சர் அவர்கள் சென்னைக்கு புறப்படுறார்கள். எல்லாரும் சொல்வதற்கான வாய்ப்புகள் மீண்டும் தொடர்ந்து கிடைக்கான தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். பெரிய விரைவில் மார்ச் 12ஆம் நம்ம தேர்தலுக்கான வேட்புமனு தயார் நிலையில் இருக்க போகிறது. 90 நாள் இல்ல 80 நாள் இருக்கு. அதுதான் திமுக கடைசி காலத்துல மதுரை மாநகரத்தை ஏதாவது செய்ய முடியுமா? மதுரை ஒட்டுமொத்தமா நம்மளை கவுத்துட்டாங்களே, ஊழல்காரனால் கட்டி கவுத்துட்டாங்களே, மதுரை ஒட்டுமொத்தமா திமுக கவுந்து போச்சு. ஒரு மேயரை தேர்ந்தெடுத்த என்ன ஆகும்? இங்க இருக்கிற மூர்த்தி ஒரு பக்கம், அங்க இருக்கிற பிரிட்டியார் ஒரு பக்கம், இங்க இருக்கிற தளபதி ஒரு பக்கம், அங்க இருக்கிற மாமன்றம் அத்தனை பேர் சுக்குநூறா உடைஞ்சு போவாங்க. நான் சொல்லுவேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இதே மாமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு சங்கமொழி எல்லாரும் இருப்பாங்க. அன்றைக்கு கூட சங்கமொழியோட அப்பா இருந்திருப்பாரு. அன்றைக்கு கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சர்க்கிட் ஹவுஸ்ல எல்லா மாமன்ற உறுப்பினரையும் உட்கார வச்சுட்டு அங்கிருந்து ஒரு கவரை கொடுத்து விட்டாரு, சீல்டு கவர் கொடுத்து விட்டார். அந்த கவர்ல என்ன இருக்கிறதோ ஏது இருக்கு என்ற மாமன்ற உறுப்பினர்கள் மேலும் பார்க்கிற பொழுது அதை உடைத்து பார்த்த போது சாதாரண சிறுபான்மை சௌராஷ்டிரத்தை சேர்ந்த அருமை எஸ்.கே. பாலகிருஷ்ணன் மேயராக மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அறிவித்தார்கள். அத்தனை மாமன்ற உறுப்பினர் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே நீங்க அறிவிச்சு பாருங்க, ஒரு கவர்ல போட்டு பாருங்க, யாராவது மூர்த்திக்கு வேண்டியால, பிடிஆருக்கு வேண்டியால, தளபதிக்கு வேண்டியால போட்டு பாருங்க, என்ன ஆகும்? 2 மாசத்துல முற்றிலும் கவிழ்ந்து போகும் மாநகராட்சி. அது இவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கு.